ஹீமா பிந்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கா? 12 லட்சம் யார் கேட்டது? என்ன நடந்துச்சு? மிஸ்கின் அவர் மட்டும் இல்ல, இன்னொரு இயக்குனரும் சினிமாவை விட்டே வேண்டான்னு விலக போறாரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சனா படத்தோட அடுத்த பாகம் ரெடியாக இருக்கு. லாரன்ஸ் அவரும் தீவிரமா களத்துல இறங்கி இருக்காரு. படத்தான வேலையெல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல படத்தோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் இணைஞ்சிருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது காஞ்சனா 4 படத்துல ராகவா லாரன்ஸ் அவர் தான் எப்பவும் போல இந்த கதையை கொண்டு போக போறாரு. இந்த படத்துல பூஜா ஹெக்டே ஒப்பந்தமாகி இருக்காங்க. பாலிவுட் நடிகை நேரா பதேகி அவங்களும் நடிக்க இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீமா பிந்து அவங்களும் நடிக்க இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஹீமா பிந்து அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சொல்ல போனா இதயத்தை திருடாதே சீரியல் வழியா பயங்கரமான பிரபலமானவங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. இலக்கியா சீரியலையும் ரொம்பவே நல்லா நடிச்சாங்க ஹீமா பிந்து. இப்ப இவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஹீமா பிந்து அவங்கள சீக்கிரமா காஞ்சனா 4 படத்துல பாக்குறதுக்கு ஒரு ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, 12 லட்சம் யாருங்க கேட்டா என்னங்க நடந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற வகையில ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. அதாவது சமீபத்துல பவதாரணி அவங்களுடைய நினைவேந்தல் நடந்துச்சு. இதுல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவுக்கு இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தினர், கங்கை அமரன் அவருடைய குடும்பத்தினர்னு பவதாரணி அவங்களுக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பவதாரணி அவங்க பாடிய ஒரு பாடலை அந்த மேடையில பாடும்போதே பின்னாடி இருந்த கார்த்திக் ராஜா அவங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. அங்கிருந்த நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, பவதாரணி அவங்க கடைசியா ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. அந்த படத்தோட பெயர் புயலில் ஒரு தோணி. இந்த படத்தோட மொத்த யூனிட்டும் பவதாரணி அவங்களுக்காக இப்படி ஒரு விழா நடக்கிறத தெரிஞ்சுட்டு இளையராஜா அவங்களுடைய மேனேஜரை தொடர்பு கொண்டு அவங்க இசையமைத்த படத்தோட ஆடியோ விழாவையும் சேர்த்து அங்க வைக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ப எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. ஆடியோ வெளியீட்டு விழா அப்படின்னா பெரிய அளவில் இல்ல, கேசட் வெளியீடு மற்றும் அந்த படத்தோட பாடல்கள் சம்பந்தப்பட்ட ஏவி இதுகளை மட்டுமே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. விழாவும் நெருங்கி கொண்டிருக்க, இளையராஜா அவங்களுடைய மேனேஜருக்கு ஒரு உதவியாளர் இருக்காங்களாம். அவங்க திடீர்னு படக்குழுவை அளித்து இந்த மாதிரி ஆடியோ விழாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா 12 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே புயலில் ஒரு தோனி படத்தோட படக்குழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை அப்படியே வெங்கட் பிரபு அவங்களுடைய காதுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவரு இளையராஜா அவங்களுடைய மேனேஜர் அழைச்சு பவதாரணி அவங்க இசையமைத்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்துறதுக்கு 12 லட்சம் நீங்க கேட்டீங்களான்னு சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஆடியோ விழாவும் இந்த நினைவேந்தல்ல நடந்திருக்கு. ஆனா இதுல நடந்த ட்விஸ்ட் என்னன்னா, கேசட்டை இளையராஜா அவங்க வழியா வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்துல அமைந்த பாடல்கள் ஏவிய ஒளிபரப்பும் போது டெக்னிக்கல் பிரச்சனையா பாடல்களை ஒளிபரப்ப முடியல. இது வேணும்னே நடந்த செயலா இல்ல எதேச்சியா நடந்ததா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பண விஷயத்துல ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. ஒருவேளை அவர் கேட்டுதான் இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சிருக்காங்க. ஆனா மகளோட கடைசி படத்தோட ஆடியோ வெளியிட்டு விழா அப்படிங்கும் போது அவர் இப்படி எல்லாம் பணம் கேட்டு பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் ஒரு சிலர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா இதுல என்ன நடந்துச்சு, யார் இந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்னு தெரியல. இந்த செய்தி இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே மிஸ்கின் அவர் சினிமாவிலிருந்து விலக போறாரு, இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன்னு ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளத்துல வெளியாகிட்டு இருக்கு. அதாவது மிஸ்கின் அவரு சினிமாவில இருந்து விரைவில் விலக இருப்பதா சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில அவர்கிட்ட ஒரு புத்தகத்தை காட்டி ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு அதுக்கு பதில் அளித்த அவரு, கண்ணு தெரியாத மான்ஸ்டர் சினிமா உலகத்துல நல்லவர்களிடையேவும் கெட்டவர்களுக்கும் இடையே அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா அவர் சினிமாவை விட்டு விலக போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாரு. ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சது. அதே போலதான் தமிழ் சினிமாவில இயக்குனர் ஆகிறதுக்கு பல முயற்சி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வினோத் அவரும் இருக்காரு. வினோத் அவர் பாத்தீங்கன்னா நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. வினோத் அவருடைய அடுத்த படம் தளபதி அவருடைய படம் தான். அந்த படத்தோட அவரும் சினிமாவிலிருந்து விலக போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. எது உண்மை எது போய் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.